ஹாய், இன்னைக்கு ஒரு கொஷனோட ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் கடைசியாக எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? இந்த கேள்வியை நான் கேட்டதும், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு யாரெல்லாம் மைண்டில் வந்திருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டோமா? உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், உங்களோட கலீக், இல்லை உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட், இல்லைன்னா சில பேருக்கு அவங்களோட அப்பா அம்மா, சில பேருக்கு அவங்களோட பசங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க. ஆனால் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்ச அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். லைஃப் ஒரு மாதிரி ஒரு ரேஸாக மாறிடுச்சு இல்லையா? காலையில் அலாரம் வைக்கிறோம், அலாரம் வச்சு அடிக்கிற சவுண்டுக்கு அறக்க பறக்க எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் ஓடி ரெடியாகி பசங்க ஸ்கூலுக்கு, அப்பா அம்மா ஆஃபீஸுக்கு, இந்த மாதிரி எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் ஓடுறோம். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 28 to 35 year old உமன் என்ன பண்ணிருப்பாங்க? காலையில் நமக்கு ஒரு இமேஜினேஷன் வரும், ஒரு பிக்சர் வரும். அப்படியே அறக்க பறக்க ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு சமையலை கடகடன்னு பண்ணிட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிட்டு அவங்களும் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு 45 to 50 year old மேன் யோசிச்சு பாருங்க, ஐயோ இப்போ இன்னும் ஒரு 10-15 வருஷம் தானே நம்ம கரியர் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவோமே, இன்னும் இவ்வளோ இஎம்ஐ பெண்டிங் இருக்கே, இன்னும் பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், இஎம்ஐ அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருப்பாங்க. காலேஜ் பசங்க யோசிச்சிங்கன்னா ஒரு மைண்ட்லெஸ்ஸாக உட்காந்து அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ் இந்த ஸ்க்ரால்லாம் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா ஃபியூச்சரை பற்றி இதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அதை பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு பயந்துக்கிட்டு எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா இவங்க தான்ப்பா இந்த கஷ்டம், வயசானவங்க தான் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த 28, 35, 45, 50 வயசுல ஓடினவங்க தாங்க அந்த வயசானவங்க. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க கூட இருக்காது, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆசைக்கு அதிகமாக காசு சேர்த்து வச்சிருப்பாங்க, அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, மனுஷங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் எல்லாம் செட்டில்டுப்பா, என் கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வாங்கப்பா எல்லாரும் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் முடியாதுங்க. அந்த ஒரு கிளாக் பார்த்துக்கிட்டு எப்படா இந்த டைம் முடியும், எப்படா இன்னைக்கு டே முடியும், நாளைக்கு எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ அவசரம் தேவையா? இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே என்னத்த பெரிய ஸ்ட்ரெஸ், நாங்கெல்லாம் பார்க்காத ஸ்ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இப்போ ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. முடி கொட்டுதா ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, பிம்பிள் வருதா ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, ஏப்பம் வருதா ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, தாகம் எடுக்குதா ஸ்ட்ரெஸ்ஸுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சாப்பிட கூட டைமே இல்லைப்பா, எனக்கு தூங்குறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, வேலை டைட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறத ரொமான்டிசைஸ் பண்றோம். இதை ரொமான்டிசைஸ் பண்றதுல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம என்ன இழக்கிறோம் தெரியுமா? நம்மளோட நிம்மதியை, நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட காம்னஸை, இதெல்லாம் சேர்ந்த நம்ம முதல்ல இழக்கிறது நம்மளோட டைமையோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையோ, நம்மளோட ஃபேமிலியவோ இல்லை. நம்ம முதல்ல இழக்கிறது நாமளே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றதை பர்சியூ பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால யாரும் உங்களை லேசின்னு சொல்லிட போகிறது கிடையாதுங்க. லைஃப்பை ஸ்லோ டவுன் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நின்று நிதானமாக எல்லாத்தையுமே ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி வாழறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். யாரோ செட் பண்ண டெம்ப்ளேட்டில், யாரோ செட் பண்ண ஒரு கோலில் ஓடிட்டே இருக்கிறது தான் உங்கள் லைஃபோட பர்பஸா? எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பர்பஸ் இருக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சா நான் இதை அச்சீவ் பண்ணணும், நான் சக்சீட் ஆகணும் அப்படின்றது அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஒரு 60-70 வயசு கழிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், என் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, நான் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்றதை தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர அதை நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பணம் மூட்டை மேலேயே படுத்தாலும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அந்த குட்டி குட்டி மெமரிஸ், குட்டி குட்டி சந்தோஷம், இதெல்லாம் அனுபவிக்கணும். லைஃப் ஒரு ரேஸ் கிடையாதுங்க. லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் வாக், இட்ஸ் ஜேர்னி. அந்த வாக் நீங்கள் போகும்போது சில ஸ்டாப்ஸ் இருக்கும், சில டைம் ரீரூட் பண்ண வேண்டி இருக்கும், சில இடத்துல குட்டி குட்டி அழுகை இருக்கும், குட்டி குட்டி சந்தோஷம் இருக்கும். சில பேர் அந்த வாக்கில் நம்ம கூட சேர்ந்துப்பாங்க, சில பேர் அந்த வாக்கில் நம்மளை பாதியில் விட்டுட்டு போவாங்க. இது எல்லாமே கலந்தது தானே லைஃப். நீங்கள் சும்மா ஒரு ஈவினிங் வானத்தை பார்த்துட்டு உட்காடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
வானத்தை பார்த்துக்கிட்டே மைண்டுக்குள்ள எதையாவது யோசிக்காதீங்க. இல்லையா, ஒரு டீ குடிக்கிறப்போ டீ குடிச்சுக்கிட்டே அடுத்து என்ன வேலை அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த வானத்தை பார்க்குறப்போ வானத்தை மட்டும் பாருங்க. டீ குடிக்கிறப்போ டீயோட டேஸ்ட்டை அனுபவிங்க. இதெல்லாம் லக்ஸரி இல்லைங்க லைஃப்ல. இதெல்லாம் தான் லைஃப். நீங்க எவ்வளோ ஸ்லோவா ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பண்றீங்கன்றது தான் லைஃப். இதை அனுபவிக்காம நான் ஓடுறேன்னா இல்லை என்னோட பர்பஸ் அதுதான் நான் நினைக்கிறேன், ஓடினாதான் எனக்கு நிம்மதின்னு நினைக்கிறீங்களா, வெல் அண்ட் குட், கீப் கோயிங், கீப் ரன்னிங். ஆனால் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறது யூ ஆர் நாட் ஃபாலிங் பிஹைண்ட். உங்களை நீங்கள் தேடி ஓடிட்டு இருக்கிற ரீசன்ஸ் பின்னாடி ஓடும்போது உங்களோட இன்னர் செல்ஃப் எங்கேயோ பின்னாடி இழுத்துட்டு ஓடி வருதுங்க. பாவம், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா அது எப்படியாவது ஓடி கேட்சப் பண்ணிடும். ஸோ நீங்கள் கேட்சப் பண்ண வேண்டியது உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ, எதிர் வீட்டுக்காரங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ இல்லைங்க. to catch up with yourself. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன் அண்ட் அவுட் ஹாப்பியாக இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறமாவது லைஃப்பில் கொஞ்சம் பொறுமையாக ஒன்றுமே பண்ணாமல் கேட்ஜெட்ஸ் எதையும் கையில் வச்சுக்காம உங்களுக்காக டெய்லி ஒரு 5 to 10 minutes எதுவும் பண்ணாமல் கையை மாதிரி பேராக ஃப்ரீயாக வச்சுட்டு பால்கனிலையோ இல்லை வீட்லேயோ இல்லை எங்கேயோ உட்காந்து சும்மா ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக மேஜிக்கலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் உங்களையே மறந்துட்டு ஓடாதீங்க. எங்கேயுமே ஓட முடியாது. எங்கே போனாலும் உங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் போய் ஆகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்டோம்ப்பா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல டீ போட்டு குடித்தா காமிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு மசாலா சாய் ரெசிபி சொல்கிறேன். மசாலா டீனா அப்படியே பயங்கரமாலாம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான ஒருத்தவங்களுக்கும் டீ போடுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இது என்னோட ஸ்டைல். நீங்கள் சோமான்னு இருந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீ ரெசிபியை கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்ல ஒரு சுட ஒரு கப்பு குடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க, ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கீப் வாட்சிங். இந்த டீ நம்ம போடுறதுக்கு பக்கத்தில் பால் காய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம டீ போட போகிறோம். ஸோ கொஞ்சம் வைடாகவே இருக்கட்டும். இதில் இப்போ நம்ம 2 கப் டீ போட போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டர் இந்த வெசலில் விட்டுக்கோங்க. இது ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 1.5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணுவோம். ஸோ தண்ணியாக இருந்தாவோ இல்லை ரொம்ப கசப்பாக இருந்தாவோ டீ யூஸ்வலாக ரொம்ப நல்லா வராது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் திக்காக இருக்கணும். இங்கே நான் பெர்சிலன் மோட்டரில் ஒரு 1 inch ஜிஞ்சர், அப்புறம் 4 க்ளோவ்ஸ், அப்புறம் 1 inch சின்னமன் அண்ட் 4 கார்டமம், 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா இடிச்சுக்க போகிறேன். இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இடிச்சாதான் அதோட ஃப்ளேவர் எல்லாம் வெளியில் வரும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அது சரிப்பட்டு வராது. ஸோ ஓரளவுக்கு இப்படி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு தண்ணி ஓரளவுக்கு சுட்டதுக்கு அப்புறமா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை நீங்கள் சுடு தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இந்த டீ போடுறது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் கொஞ்சம் தண்ணியாக லைட்டாக போட்டு குடிப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குங்க. இது என்னோட ஸ்டைல். ஓகே, ஸோ இது நான் என்னோட ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய வாட்டி இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமா, அப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமான்ட்டு ஒரு ரெசிபியில் ஃபைனலாக அரைவ் ஆயிருக்கேன். அதுதான் எனக்கு ஒர்க் ஆகுது. அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் டீ பவுடர் போடணும். நான் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் டீ லீவ்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்க டீ பவுடர் வச்சுருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் அக்கார்டிங்லி நீங்கள் டீ பவுடர் ஆட் பண்ணணும். சிலது டீ டஸ்ட் இருக்கும். ஸோ வெறும் கலர் நிறைய கொடுத்துரும், கசப்பு வந்துடும், பட் நிறைய ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டீக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ உங்கள் கிச்சனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நிறைய ஆட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. கலர் வந்துடும், பட் கசப்பும் கூடவே வரும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மில்க் ஆட் பண்ணணும். ஏன்னா இது நல்ல ஒரு திக் டிகாக்ஷன் மாதிரி கிடைக்கணும். அந்த டீ லீவ்ஸ் அதோட எசன்ஸை தண்ணியில் விடணும். அந்த இஞ்சி, கார்டமம், ஏலக்காய், கார்டமம் ஏலக்காய் ஒன்று தான், இஞ்சி, ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, இதோட ஃப்ளேவரும் வெளியில் வரணும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக கொதிச்சு நல்ல தண்ணி நம்ம 1 கப் விட்டது 1/2 கப்பாக ரெடியூஸ் ஆயிருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நான் பக்கத்தில் பால் என்னோடது காஞ்சிடுச்சு. நான் வந்து 1.5 கப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கப் வாட்டர் இருக்குது, கூட 1.5 கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ட் திக்னஸ் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நான் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டரோட குவான்டிட்டியை இனிமேல் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு 1.5 கப் வாட்டர் அண்ட் 1.5 கப் பால் அந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வராமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ பாலும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு அது கொஞ்சம் கொதி வரட்டும்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு சுகரோ ஜாகரியோ எதை வேணால் ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா கூட கொஞ்சம் அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மசாலா டீன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கஞ்சத்தனம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் ஃப்ளேவரே வராது. அண்ட் அவசரப்பட்டு இறக்கணும்னா அந்த ஸ்பைசஸ் வந்து இறங்கவே வராது. இது வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா வார்மாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொதிச்சு அடங்கினதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரவுண்டு வந்து கொதிக்க விடுங்க. அது லைட்டாக பபிள் ஆகுறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ணுவேன். நான் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை என்னோட கிச்சனில். என்னன்னா ஜாகரி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஸ்டவ் ஆனில் ஆட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் பாலும் வெல்லமும் சேர்ந்துச்சுன்னா திரிஞ்சிரும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பவுடர் ஜாகரி. நான் வந்துட்டு 2 கப் டீ குடிக்க போகிறோம் இல்லையா, அதனால 2 ஸ்பூன் ஜாகரி பவுடர் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆஃப் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், கன்ஃபார்மாக வந்துட்டு பால் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாலில் இஞ்சியும் இருக்குது. ஸோ இஞ்சி ஜாகரி இதெல்லாம் சேர்ந்து பாலில் கொதிச்சிச்சுன்னா பால் வந்து திரிஞ்சிரும். ஐயோ அப்புறம் பால் உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கொதிக்க வச்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மறக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் ஜாகரி வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சுகரை விட கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கும். அதனால் 2 தடவை அப்படியே கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி கொடுத்துருங்க. இங்கே ஸ்டேட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பக்கத்தில் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட எக்ஸஸ் வராமல் கரெக்டாக 2 கப் ஃபில் ஆகும். இதே தான் என்னோட டீ ரெசிபி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கதை கேட்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது எல்லாருக்குமே லைஃப்பில் தேவைப்படும். ஸோ until we meet again, see you, bye bye and thank you for watching.